வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் த சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் அதில் என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர முடியும், எதெல்லாம் சோஷியல் சேஞ்சுக்குள்ளே வரும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் சென்ற பதிவில் பார்த்தோம், சோஷியல் சேஞ்சுன்னு சொன்னால் த ஆட்டிடியூட் ஆஃப் த ஃபேமிலி, த இண்டிவிஜுவல் மெம்பர் ஹூ வாண்ட்ஸ் டு கோ ஃபார் என்ன அகெயின்ஸ்ட் தி நார்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்கள மட்டும் நம்ம எப்படி நடத்த முடியும், அவங்க ஒருத்தரால் கிடக்கக்கூடிய ஒரு மாற்றம் அந்த ஃபேமிலியே மாற்றுமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் சில நேரத்தில் இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கிற ஒரு ரெப்புடேஷன், அதனால் அவர் ஹி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி டு அவங்களோட பொருளாதார நிலைமையை உயர்த்திக்கிறதுக்கு மட்டும்தான் அமையும். ஆனால் மற்றபடி அவங்க ஹோம் ஃப்ரண்ட்டில் அவங்க எப்போ இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது சாத்தியம்தான். அதில் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக என்னெல்லாம் பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கிறோமோ அதை தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டே வரலாம். ஆனால் மாற்றம் என்பது மாற்ற முடியாததுன்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தபோது அந்த மாற்றத்தை நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து அதுக்காக முயற்சி செய்கிறோம். பட் நம்ம சென்ற பதிவில் கூட சொன்னோம், அது ரொம்ப எளிமையானது இல்லை, ரொம்ப கடினப்பட்டு தொடர்ந்து பர்சுவேசிவாக அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் மாற்றம் என்பது ஏற்படும். மாற்றம் என்பது நிகழும். மாற்றம் என்பது ஏற்படாது, நிகழும். நிகழ்ந்துக்கிறதுக்கு என்ன ஆச்சு, இதுபோல் ஒரு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அதில் சிறு பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், சிறு பிள்ளைங்களுக்கு எழுத சொல்லித்தரணும், எல்லாரும் படிக்கணும். படிப்பறிவுன்றது என்ன குறைபாடு உடையதாக இருக்கக்கூடாது, எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சி என்ன ஆகும், 100% எஜுகேஷன் இன் தி கிண்டர் கார்டன். ரைட்டு. ஒரு தெருவில் 100 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 100 பிள்ளைங்களாம் பள்ளிக்கு சேர்த்து அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாமே கொடுக்கணும். டு அட்ராக்ட் தெம். அதான் நம்மளோட அரசாங்கம் என்ன செய்கிறது, நிறைய ஃப்ரீ பீஸ் கொடுக்குறது. பசங்க வந்தால் அதுங்களுக்கு எழுதுறதுக்கு வேண்டிய படிக்கிறதுக்கு உண்டான எல்லா உபகரணங்களும் அவங்க என்ன கொடுக்குறாங்க, விலை இல்லாமல் கொடுக்குறாங்க. அது ஒரு வாய்ப்பு, அதனால் கூட படிக்கலாம். ஆனால் இந்த மாற்றம் என்பது எப்படி வரணும், வீட்டில் இருக்கிறவங்க தங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா அந்த எஜுகேஷன்றது எதுக்காகன்னு சொன்னால் த மோர் யூ கெட் யுவர் செல்ஃப் எஜுகேட்டட். கிண்டர் கார்டனில் 100 பிள்ளைங்க படித்து பிரயோஜனம் இல்லை. 12ஆம் வகுப்புலேயும் அதே 100 பிள்ளைங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து படிக்கணும். இப்போ இதான் சொன்னோம் இல்லையா, ஒரு சேஞ்ச் வரணும்னு சொன்னால் மினிமம் 10 to 12 வருஷம் ஆகும்னா இந்த 1ஆம் வகுப்பில் படிக்கிற ஒரு குழந்தைய அவன் கண்டிப்பாக தொடர்ந்து படிக்கணும்னு சொன்னால் அவன் முடிக்கிறதுக்கு 12 வருடங்கள் ஆகும். அப்போது அந்த 12 வருடமும் தொடர்ந்து படிக்கும்பொழுது அவனுக்கு ஊக்கப்படுத்தணும், அவன் படிக்கிறது சரிதான்னு சொல்லித்தரணும். படித்தா இத்தனை விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். முதல்ல சுயமாக சிந்திக்க முடியும். ஒரு கிராமத்தில் இருந்து படித்து மேலுக்கு வரதை காட்டிலும் ஒரு நகரத்திலிருந்து படித்து மேலுக்கு வர்றது ரொம்ப சிறப்பு தரும். ஆனால் நகரத்தில் நம்மளோட போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளோட இம்மிடியட் நெய்பர் வேணால் நம்மளுக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், ஒரு என்ன பரபரப்பாக இருக்கிற ஒரு நகரத்தில். ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை. இண்டிவிஜுவல் ஃபேமிலி, அவங்களோட இம்மீடியட் என்விரான்மெண்ட், அது எல்லாமே இட் வில் பி என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். ஒரு வகுப்பு, ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் என்ன நடக்கிறதுன்னு நிச்சயமாக அந்த ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் தெரியும். ஆனால் அதுவே ஒரு நகரமாக இருந்தால் அது சரியாக எல்லாருக்கும் தெளிவாக தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த ஸ்கூல் வி டு நாட் நோ. ஆனால் ஒரு கிராமத்தில் அது இல்லை. ஆனால் இந்த நகரத்தில் இருக்கும்போது தனி மனிதன் தனக்குத்தானே நிறைய வேதத்தில் யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சிட்டியில் இருந்தால் இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்குன்னு. ஆனால் இதுவே அவர் ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு, வில்லேஜில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த தன்னுடைய ஃபேமிலி என்ன சொல்கிறதோ, எப்படி யோசிக்கணுமோ அந்த மாதிரி அதுக்கு தொடர்புடைய கருத்துக்களை, அதுக்கு இயல்பாக இயைந்து போகக்கூடிய கருத்துக்களை அவர் யோசித்தால் மட்டும்தான் அதுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கன்சிடரேஷன் கிடைக்கும். ஃபேமிலிக்கு அவங்க வேல்யூஸ்க்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அங்கே இன்னும் சேஞ்சஸ் வரல. இங்கேயும் நகரத்துலேயும் சிட்டிலையும் சேஞ்சஸ் வரல தான். ஆனால் சின்ஸ் இஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் கிராமத்துலேருந்து இங்கே நகரத்துக்கு வந்திருக்கிறதுனால அவரோட சேஞ்சஸ் பற்றி அவர் தனிப்பட்ட முறையில் என்ன யோசனை பண்ணி முயற்சி பண்ணி எந்த அளவில் நம்ம மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசித்துக்கலாம். ஆனால் அடிப்படையில் நகரத்துலேயும் நகரத்து பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப மாறுதல்லாம் வரல, அப்படியே தான் போகுது. ஆனால் இப்போ மாறுதல் வந்திருக்குன்னு ஒருத்தர் சம்படி இஸ் கிளைமிங் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பர்சன்டேஜே ஒர்க் அவுட் ஆகாது, வெரி ஃபியூ. இப்போ நம்ம பாரத நாட்டிலேயே ரொம்ப நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றிக்கிற சில சமயம் மேலை நாட்டோட பழக்க வழக்கங்கள் இட் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய விதத்தில் இருக்குதான். ஆனால் அதெல்லாம் ரொம்ப மினிமல். ஸோ நம்மளோட பாரம்பரியம் சனாதன தர்மத்திலேருந்து நம்ம என்ன பண்ணல, வெளியில் வராமல் தான் இருக்கிறோம்.
எல்லாருமே தகப்பனார் சொல் பேச்சு தான் கேட்குறோம். ஏதோ ஒரு வீட்டில் தகப்பனார் சொல் பேச்சு கேட்கலன்னு சொன்னால் அது கூட ஒரே ஒரு அக்கேஷனில் தான், நாட் ஆன் எவ்ரி அக்கேஷன்ஸ். அப்படி இருக்காது இல்லையா? அப்போ ஒரு அப்பாவும் மகனும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 10 நாள் பேசுகிறாங்க, 10 × 10 100 விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்பாவோட கொள்கைக்கோ அப்பாவோட எண்ண ஓட்டங்களுக்கோ அந்த மகன் மாற்று கருத்து சொல்கிறாருன்னு வைங்க, உடனே அவங்க 2 பேரும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அர்த்தமா? இல்லை, கிடையாது. 100 விஷயங்களில் 10 நாளைக்கு எந்த விதமான என்ன வரல, கருத்து வேற்றுமை இருக்கவே இல்லை. எவ்ரிபடி போத் ஆர் அக்செப்டிங் தி சேம் வேவ் லென்த் தான் இருக்குது, நல்லபடியான யோசனை தான் போகுது. ஆனால் இந்த 10 நாளில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விதமான சின்ன கருத்தில் ஒரு மாற்றம் இருக்குதுன்னு வைங்க, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. உடனே அவங்க மாற்றத்துக்கு ஏற்படுதான் இருக்கிறாங்க அப்படின்னு. தெர் மே பி அக்கேஷன்ஸ் தே டோன்ட் டிஸ்கஸ் திங்ஸ். அவங்க பேசாமல் அவங்கவுங்க வேலையை பிஸியாக பார்த்துட்டு இருப்பாங்களா இருக்கும், அது வித்தியாசமானது. ஆனால் பேசுவதற்கு என்று வரும்பொழுது 100 விஷயங்களில் ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு half ஆஃப் த மேட்டர் தே ஆர் unable டு கன்கர் வித் தேர் வியூஸ் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் நம்ம அவங்க ரிபெல்லியன்லாம் நம்ம சொல்ல முடியாது. தகப்பனார் கருத்தையும் பிள்ளைங்க ஏற்றுக்குவாங்க, பிள்ளைங்க கருத்தையும் தகப்பனார் ஏற்றுப்பாங்க. அதனால் மாற்றம், சமுதாயத்தில் மாற்றம் என்பது எளிமையான விஷயம் இல்லை. எப்பொழுதும் மாற்றம் என்பதற்கு பெரிய அளவில் முயற்சி செய்யணும். அது தொடர்ந்து அந்த முயற்சி செய்துக்கிட்டணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ்.